18th சர்க்கம் ராவணனோட வருகை. ஸோ அந்த மாதிரி ஹனுமார் அசோகவனத்தில் போயிட்டு சீதையை தேடின்னு இருக்காரு இல்லையா? அப்படி தேடின்னு இருக்கிற போது அவளை தேடிண்டு மரங்கள் எல்லா இடத்துலையும் மலர்ந்திருந்த மரங்கள் எப்பவுமே அந்த லங்கால எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? எல்லா மரமும் எப்பவுமே பூ பூத்து நல்ல செல்வ செழிப்போட இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த அசோகவனம் அங்க நன்னா பார்த்துட்டு இருந்த ஹனுமாருக்கு ராத்திரியில இன்னும் பாக்கி கொஞ்சோண்டு நேரம் தான் இருந்துதான். பகல் ஆக போறது, அடுத்த நாள் பொழுது விடிய போறதாம். அதுக்கப்புறம் அந்த நடுராத்திரியில என்ன பண்றாருன்னா பிரம்ம ராட்சச அப்படின்னு சொல்லக்கூடிய இனத்தை சேர்ந்த அந்த பிரம்ம ராட்சசர்களோட அந்த வேத கோஷங்கள் அது எல்லாத்தையும் ஹனுமார் கேட்கிறார். அவ 6 வேதங்களோட சேர்த்து 6 வேதத்தோட அங்கங்கள் எல்லாத்தையும் நன்னா தெரிஞ்சின்றவாளாம். அதே மாதிரி அங்க இருக்கிறவாள்லாம் நல்ல யாகங்கள் எல்லாத்தையும் கூட பண்ணக்கூடியவாளாம். அதே சமயத்துல அங்க மங்கள வாத்தியங்களும் காதுக்கினிய நாதங்களாலையும் அதே மாதிரி தசக்ரீவன், மகாபலவான், ராவணன் இவா எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டு தூங்கி எழுந்துக்கிறாளாம். அப்போ அரக்கவேந்தன் என்ன பண்றான்னா சரியான நேரத்துல தூங்கி எழுந்துட்டான். அப்போ அவன் போட்டுருந்த மாலைகள் ஆடைகள் எல்லாமே கொஞ்சம் அந்த சைடு இந்த சைடு நழுவி இருந்துதான். அப்போ உடனே அவன் என்ன பண்றான்னா சீதைய தப்பா நினைச்சுக்கிறானாம். அப்போ அவன் அவகிட்ட ரொம்பவும் காமவசத்திலேயே இருந்தானா. காதல் உணர்வுனால அவன் சீதையை அடைய முடியலையே அப்படின்னு வருத்தமும் பட்டு இருக்கான். அப்போ அரக்கனால அந்த ஆசையை தனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்க முடியவே இல்லையாம். அதனால அவன் என்ன பண்றான்னா எல்லா ஆபரணத்தையும் போட்டுண்டு ஆடம்பரங்களோட அசோகவனத்துக்கு வரான். அசோகவனத்துல நிறைய மரங்கள்ல எல்லா மலர்களும் மலர்ந்து பழங்கள் எல்லாமே நல்லா பழுத்து இருந்துதான். அப்போ எல்லா மலர்களோடையும் இருந்த அந்த தாமரை பொய்கைகள் அதை சுத்தி இருக்கு. தாமரை குளங்களும் அங்க நிறைய இருக்கான். பறவைகள்லாம் எப்பவுமே ஒரு விதமான சந்தோஷத்தோட இருக்கு. ரொம்ப அற்புதமாக ரொம்ப சந்தோஷமாக அந்த பறவைகள்லாம் இருந்ததுனால அசோகவனமே பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருந்துதான். அடுத்தது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருந்த அந்த செந்நாய்கள்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நாய்கள் அங்க வளர்க்கப்பட்டு வந்துதான். ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அந்த தங்க தோரணங்களோட இருக்கக்கூடிய வீதிகளை பார்த்துட்டே ராவணன் இப்போ அசோகவனத்துக்கு சீதையை பார்க்கறதுக்கு வரான். எல்லா விதமான பிராணி வர்க்கங்கள் அங்க இருந்தா கூட தரையில விழுந்த பழங்கள் எல்லாம் இருந்தாலும் நெருக்கமான மரவரிசைகளோட இருந்த அந்த அசோகவனத்துக்குள்ள இப்ப ராவணனானவன் பிரவேசிக்கிறான் அப்படிங்கிறான். தேவேந்திரன் அப்புறம் தேவ கந்தர்வ மங்கையர்கள் எல்லாரும் சூழ்ந்துட்டு வரத மாதிரி புலஸ்தியர் மகன் அவன் ராவணன் நடந்து வந்துட்டு இருக்கிற போது நூத்துக்கணக்கான பெண்கள் அவனை தொடர்ந்து வந்துட்டு இருக்காளாம். அப்போ அங்க சில லேடிஸ் என்ன பண்றான்னா தங்க பிடி போட்ட அந்த தீவர்த்தி அதெல்லாம் இருக்கும் இல்லையா, தீ அப்படி பிடிச்சுன்னு வருவாள்ல நெருப்புல, அதெல்லாம் பிடிச்சுன்னு இருக்காளாம். சில பேர் என்ன பண்றா கையில சாமரங்கள் வச்சுன்னு இருக்கா. இன்னும் சில பேர் பண ஓலையாலான விசிறிகளை வச்சுன்னு இருக்காளாம். சில பேர் என்ன பண்றா தங்க கூஜாக்கல்ல தண்ணி எடுத்துட்டு முன்னாடி போயின்னு இருக்கா. சில பேர் கத்திகள் வச்சுன்னு இருக்கா. அப்புறம் ஆசனங்கள் பிரத்யேகமா இருக்கக்கூடிய ஆசனங்கள் எல்லாம் தாங்கிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்காளாம். அப்போ ஒரு பெண் மட்டும் மது வச்சுருந்த அந்த ரத்தின குடுவை, மது இருக்கக்கூடிய ரத்தின கோப்பை அதை தன்னோட வலது கையில வச்சுட்டு அவளும் அங்க நின்று இருக்காளாம். ராஜஹம்சம் மாதிரி முழுமதி மாதிரி ஒரு நல்ல வெளிச்சத்தோட இருந்த அந்த தங்க தண்டுனால ஆன ஒரு வெண்கொற்ற கொடி அதை இன்னொரு ஒரு பெண் அந்த இடத்துல வச்சுண்டு ராவணனுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கா. ஸோ ராவணனோட அந்த உத்தம பத்தினிகள் அவெல்லாம் வீர கணவன் அவனை பின்னாடி தொடர்ந்து பெயின்றிருக்கா. அவளோட கண்கள்ல இன்னும் கூட கொஞ்சம் தூக்கம் இருக்கான். அப்புறம் மது மயக்கம் எல்லாம் இருக்கு. ஸோ அவ இவனை பின்னாடி தொடர்ந்து போனதை பார்க்கும்போது ஒரு மேகத்தை மின்னல் கொடி தொடர்ந்து போனா எப்படி இருக்குமோ அதே போல இருந்துதான். அவ போட்டு இருந்த கூடிய கையில போட்டு இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தாறுமாறா இருந்துதான். அவளோட முகப்பூச்சி அலங்காரம் எல்லாம் அழிஞ்சு போயிருந்துதான். அவளோட கூந்தல்கள்ல இருக்கக்கூடிய பின்னல் எல்லாம் அவிழ்ந்து இருந்துதான். அவளோட முகங்கள்ல வியர்வையா இருந்துதான். ஸோ அழகான முகங்களோட இருந்த அவளோட அந்த கண்கள் எப்படி இருக்கு இப்போ மது மயக்கத்தாலையும் தூக்க கலக்கத்தாலையும் ஒரு மாதிரி களைஞ்சு போயிருந்துதான். அவ போட்டுன்ற மலர்கள் எல்லாம் வியர்வையில நனைஞ்சு போயிட்டு இருந்துதான். அப்போ ராவணனோட பிரியமான அந்த பாரியைகள்லாம் என்ன பண்றான்னா அவ கிட்ட ரொம்ப மதிப்பும் காதலோடவும் இருந்தாலாம். ஸோ அவளோட அந்த கண்கள் எப்படி இருந்ததுன்னா போதையை ஊட்டக்கூடியதாக இருந்ததாம். எல்லாரும் அரக்கவேந்தன் நடந்து வந்துட்டு இருக்கிற போது அவனை பின்தொடர்ந்துட்டு வராலாம்.
ஸோ அவளோட பர்த்தாவா இருக்கக்கூடிய அந்த மகாபலவான் ராவணன் வந்து சீதை மேல வச்சுட்டு இருந்த அந்த ஒரு மோகத்தினால அவன் என்ன பண்றாங்கிறதே தெரியாம இருந்தானாம். சீதை மேல வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆசைனால அவன் என்ன பண்றான்னா எண்ணங்களால அவன் அப்படியே மதிமயங்கி போதை தடுமாட்டத்தோட ஒரு நடையோட அந்த இடத்துல வந்துட்டு இருக்கானாம். அப்போ வாயுகுமாரன் வந்து உத்தம பெண்டிர்களோட அந்த இடையில போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒட்டியான ஒளிகளோடையும் மெட்டிகளோட ஒளி இது எல்லாத்தையும் யாரோ அங்க வரா அப்படின்னு ஹனுமார் வந்து கேட்டுக்கிறாராம். சோ அடுத்தது வந்து நல்ல பராக்கிரமமும் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பலம் வீரியம் இது எல்லாமா இருந்த அந்த ராவணனை அந்த அசோகவனத்துக்கு வெளியில வர அந்த வரவனை ஹனுமார் வந்து இப்ப வந்து பார்த்துட்டாராம். அப்போ நிறைய பேர் தீவெட்டிகள்லாம் எடுத்துன்னு வந்துட்டு இருக்கா இல்லையா, அதோட ஒளி வந்து நாலா பக்கமும் தெரியறதாம். அந்த தீவெட்டிகளோட வாசனை திரவியங்கள் வந்து அதில் போட்டிருக்கக்கூடிய தைலத்திலிருந்து வாசனை வரும் இல்லையா, அதுல இருந்து நன்னா வாசனையும் நாலா பக்கமும் பரவறதாம். அவன் வந்து எப்படி இருக்கான் ராவணன் இப்போ காமம் அகங்காரம் மதம் இது எல்லாத்தோடையும் அவன் வந்து இருந்துட்டு இருக்கானோ. அவனோட கண்கள் வந்து வலஞ்சும் சிவப்பாகவும் இருந்தது. வில்லு அம்புகள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த மன்மதனே நேர்ல வந்தா போல அவ்வளோ அழகா இருந்தானா ராவணன் இந்த இடத்துல. ஸோ அவன் உடுத்தி இருந்த அந்த மேலாடை வஸ்திரம் இது எல்லாமும் எப்படி இருந்ததுன்னா தூய்மையாகவும் கடைஞ்சடிச்ச மோர்லேருந்து வரக்கூடிய நுரை போலவும் இருந்துதான். அது வந்து அது என்ன ஆயிடுத்து, அவனோட அந்த வஸ்திரமெல்லாம் தோல் வலையில சிக்கி இருந்துதான். ஸோ நழுவி இருந்த அந்த மேல் வஸ்திரத்தை அலட்சியமாக எடுத்து ராவணன் தோல்ல போட்டுண்டு திருப்பி சீதையை பார்க்கறதுக்கு நடக்கிறான். ஹனுமார் என்ன பண்றாரு, இது எல்லாத்தையும் மரக்கிளையில பதுங்கிண்டு நல்ல அடர்த்தியான இலைகள் மலர்கள் இது எல்லாத்துக்கு நடுவுலையும் மறைஞ்சுண்டு பக்கத்துல வந்திருந்த ராவணனை ஹனுமார் பார்க்கறாராம். அப்போ உத்து பார்த்த அந்த வானர சிரேஷ்டன் வந்து அழகு யவ்வனம் நிறைஞ்ச அந்த ராவணனோட உத்தம பாரியைகள் எல்லாரையும் பார்க்கிறார். அந்த அழகிகளால சூழப்பட்ட அந்த அரசன் வந்து மான்கள் பட்சிகள் இந்த மாதிரி பிராணிகள் நிறைஞ்சிருந்த ஒரு மகளிர் பூங்காவுக்குள்ள நுழையறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ அவன் வந்து ராட்சசர்களோட அரசன் விஸ்ரவஸ் முனிவரோட புதல்வன். அவன் வந்து இப்ப என்ன பண்றான், குடிமயக்கத்துல இருக்கான். விசித்திரமான ஆபரணங்கள் எல்லாத்தையும் போட்டுன்னு இருக்கான். அவனோட காதுகள் எப்படி இருக்குன்னா ஒரு முளை குச்சி போல வந்து வெரைச்சு போயிருந்துதான். அவன் ரொம்ப பலசாலி கூட. இப்படிப்பட்ட அந்த ராவணனை ஹனுமார் மறைஞ்சிருந்து பார்க்கிறார். ஸோ சந்திரனை சுத்தி தாரகைகள் சூழ்ந்திருக்கிறா போல அவனை சுத்தி நிறைய லேடிஸ் இருந்தாலாம். மகா தேஜஸ்வியா இருக்கக்கூடியவரும் மகாவானரன் பராக்கிரமம் பொருந்தி அந்த ராவணனை பார்க்கிறார். ஹனுமார் என்ன நினைச்சுக்கிறார் அப்படின்னா, நான் வந்து இந்த நகரோட மத்தியில அரண்மனையில நீண்ட கைகளோட கூடி தூங்கின்னு இருந்ததை பார்த்தேனே, அதே ராவணன் இவன்தானோ அப்படின்னு நினைச்சுக்கிறாராம். இப்படி நினைச்சிருந்த அந்த வாயுகுமாரன் ஹனுமார் வந்து அந்த கீழ்கிழக்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு வந்து உக்காந்துக்கிறாராம். இப்படி எல்லாம் யோசிச்சுட்டே இப்போ ஹனுமான் வந்து நல்ல தேஜஸோட இருக்கக்கூடியவர் தான். ஆனாலும் அவரோட அந்த தேஜஸை ராவணனோட தேஜஸ் வந்து தூக்கி எரிஞ்சிருத்தான். ஏன்னா ராவணனோட முன்னிலையில ஹனுமாரோட தேஜஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு ஹனுமாரா நினைச்சுக்கிறாரு. எப்பவுமே ஹனுமாரோட பலமோ அவருக்கு இருக்கக்கூடிய எதுவோ அவருக்கு தெரியாது இல்லையா, அதனால அப்போ ஹனுமார் என்ன பண்றாராம், இலைகளோட அடர்த்தியான இடையில மறைஞ்சிண்டு திருப்பியும் அவர் வந்து ராவணனை பார்க்கிறாராம். இப்போ அழகான இடையையும் நெருக்கமான கொங்கைகளையும் கருமையான கூந்தல்களையும் கருமையான கண்களையும் படைச்சிருந்த சீதையை பார்க்கணும் அப்படின்னு ராவணன் இன்னும் கூட சீதைக்கு சமீபத்துல வரான் அப்படிங்கறதோட இந்த சர்க்கம் முடியறது.